வசந்தி வசந்தி அம்மா வசந்தி தாமா போனை போட்டு சொன்னா மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாமா. அம்மா வசந்திட்ட நானும் கேட்கதாமா செஞ்சேன். வசந்தி சொன்னா உங்க அம்மாவுக்கு ரசமும் உருளைக்கிழங்கும் வறுத்து வைக்கிறேன், நம்மளுக்கு எல்லாம் மட்டன் வாங்கிட்டு வாங்க, நாக்கு செத்து போயிருக்குன்னு சொன்னாமா. அதான் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன். இந்தா வசந்தி, நீ கேட்ட மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாதி குழம்பு வச்சுட்டு பாதிய வறுத்துரு. சரிங்க சரிங்க, 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. மூஞ்சில இளிப்ப பாரு இளிப்ப. ஒரு பிரஷர் காரி மட்டன் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது. அப்படி என்ன நாக்க அடக்க முடியாத பொம்பள. இவங்க மட்டும் மட்டன் கறியை நல்லா வச்சு வச்சு திம்பாக, நான் மட்டும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இந்த எடுபட்ட பையலுக்கு ஒரு அறிவு இல்ல. நான் மட்டன் தான சாப்பிட மாட்டேன். மித்தபடி மீன் நண்டு விரால் கனவா ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே. இங்க பாரு வசந்தி, மட்டன் சுக்க நல்லா கெட்டியா வை வசந்தி, நல்ல பெப்பர் போட்டு செய்யி. சரிங்க சரிங்க. சரி நான் ஏன் இப்படியே உட்காந்துருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மட்டனை வாங்கிட்டு வா மட்டனை வாங்கிட்டு வான்னு 20 தடவை போன் பண்ணிட்டாமா. அதான் வாங்கிட்டு ஓடியாந்தேன்.
போல இருக்கு. அதே பிளான போட்டுச்சு கிளடி. நான் கொடுக்க மாட்டேனே. என் வீட்டுக்காரர் என்னைக்கோ ஒரு நாள் தான் மட்டன் கறி வாங்கி தராரு. அந்த கறியை நான் 2 நாள் வச்சு சாப்பிடலான்னு இருக்கேன். இடையில வேற இது கேக்குது. எத்தே உங்களுக்கு பிரஷர் இருக்குல்லத்தே, மட்டன் கறிலாம் சாப்பிட கூடாதே. சாப்பிட்டீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் 1000 2000 யார் செலவழிக்கிறது? அம்மாடி, நான் என்ன விருப்பப்பட்ட மட்டன் கறி சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ரசமும் உருளைக்கிழங்கு வறுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பசி தாங்க முடியலமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. எத்தே, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்க வயன்ட்ட நான் தான் கிளி வாங்கணும். செத்த இருங்கத்தே, ரசமும் உருளைக்கிழங்கு வறுத்துறேன். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்னென்ன சமைக்கிறோம் ஏதேது சமைக்கிறோம்னு நோட்டம் விட்டுக்கிட்டு வாசனை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது. வெளியில 4 இடத்துக்கு போக வேண்டியதானே. என்னமோ இது அப்பா வீட்டு காசுல இருந்து வாங்குற மாதிரியே சிலிப்பிக்கிட்டு போறா. என் புள்ள வீட்டு காசுல இருந்து மட்டன் கறி வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா எனக்கே இல்லைன்னு சொல்லிட்டு போறாளே. யார் கொண்டையில தாளம் பூவான் திறந்து பார்த்தா ஈரும்பியானமா. பெருஞ்சிரிக்கு பையன் மகளுக்கு என்னமா வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாம் தலையெழுத்து. வயசான காலத்துல ஆசைப்பட்டதை கூட திங்க முடியாத கபோதிய நான் இருக்கேன். சின்ன பொண்ணு வீட்ல குழம்பு வைக்கலையா, அதான் போன பண்ணி கொஞ்சம் குழம்பு இருந்தா கொண்டு வந்து தாக்கான்னு கேட்டா, அதான் எடுத்துட்டு போறேன் தே. சின்ன பொண்ணு வீட்ல குழம்ப கொடுத்துட்டு அப்படியே சங்கத்துக்கு அட்டன் பண்ணிட்டு தாத்தே வருவேன். நீங்க சாப்பிட்டுட்டு விழுந்து தூங்குங்க. அப்படியே சரி சரி. உங்க மையன் வந்தா சாப்பாடு போட்டு கொடுங்க தே. சரிமா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த கிளடிக்கு ரச சாப்பாடு கொடுக்கவும் மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. ஆக போற வயசுலயும் தொண்டை குழியில கறியும் மீன் இல்லாம இறங்க மாட்டேங்குதே. இன்னைக்கு நீங்க இதத்தையும் சாப்பிடணும். எங்க சாப்பிட? நான் சோறு மட்டும்தாக்கா ஆக்குனே, இன்னும் குழம்பு வைக்கல, இன்னும் சாப்பிடலக்கா. அதே உங்க வீட்டுல குழம்பு என்ன வச்சேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் சோறு மட்டுமே ஆக்குனே, குழம்பு வைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியேட்டி. உன் மாமியாரு உன் புருஷன் எப்படி சாப்பிடுவாங்க? அக்கா, எங்க வீட்டுக்காரரு கேண்டீன்ல சாப்பிடுவாருக்கா. என் மாமியாருக்கு இன்னைக்கு ஒரு விசேஷ வீடு இருக்கு, அது அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம்க்கா. அடியே, உங்க வீட்டுக்கு வேற சொந்தக்காரங்க வேற வந்திருக்கேன்னு சொன்ன. அவங்க கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா. அது எப்படிடி எதை கேட்டாலும் பதில் டக்கு 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 டக்குன்னு சொல்றவ? என் வீட்ல யாரும் எங்கேயும் போக மாட்டாங்கட்டி. அப்படியே போனாலும் என் மாமியார் விழுந்தடிச்சு வந்துரும். இப்ப பாரு வந்துருச்சு. மீன் வாங்க தேன் கடைக்கு போயிருக்குட்டி. இனிமே வந்த உடனே குழம்பு வைக்கணும். ஓ அப்படியாக்கா, இனிமேதான் மீன் குழம்பு வைக்கணுமா? சரிக்கா. அடியே சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா. அடியே, நீ இங்கதான் நிக்கிறியா? நான் உங்க வீடையே சுத்தி சுத்தி ஒரே தேடிட்டு வரேன் டி. யாக்கா? அடியே, குழம்பு வேணும் சொன்னீல டி. அதான் சுட சுட கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. வசந்தி அக்கா, சுட சுட கறி குழம்பா? அட ஆமாண்டி, மசாலா அம்மியில அரைச்சு நல்ல மணக்க மணக்க வச்சிருக்கேன் டி. போய் சாப்பிடு. அக்கா, என் கண்ணையே என்னால நம்ப முடியலக்கா. எச்சி கையில கூட காக்கா வரட்ட மாட்டேன், ஆனா இன்னைக்கு கறி குழம்பு கொடுத்துருக்க. எங்க வீட்ல குழம்பு இருந்தா கொடுக்க போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். சரிக்கா சரிக்கா. அதெல்லாம் வசந்தி இருந்தா கொடுக்க தாண்டி செய்வா. அவள ரொம்பவே மட்டனத்தி பேசுற. மாமியாக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு? இனிமேதான் வசந்தி குழம்பு வைக்கணும். என் மாமியாரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. ஓ அப்படியாக்கா, சரி சரி. பூவு வேணுமா? பூவு 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 பூவு. அதிரமல்லி, ஜாதி மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, வாடாமல்லி எல்லா பூவும் இருக்குமா? பூவு வேணுமா? பூவு 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 பூவு. பூக்கார வந்திருக்காரு போல இருக்கு. நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை. பூக்கார கூப்பிடுங்கடி. அக்கா, இப்பெல்லாம் பூ ரேட்டு அதிகமா இருக்குங்கக்கா. அதுலயும் மல்லிகை பூவு அம்புட்டு ரேட்டு விக்குதுக்கா. ஏட்டி, எம்புட்டுக்கு வித்தா என்ன? நாளைக்கு சாமி படத்துக்கெல்லாம் போடணும், தலைக்கெல்லாம் வைக்கணும்ல. பூக்கார கூப்பிடுங்கடி. பூக்காரே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன இப்படி கூப்பிட்டு அங்கிட்டே போய்கிட்டு இருக்காரு? பூக்காரே, பூ வாங்குறீங்களாமா? பூவு 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 பூவே. நம்ம இங்க காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம், அவர் அங்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. காது இது கேட்காம இருக்குமோ? பூக்காரா, பூக்காரா, பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு. கூக்கு கூக்கு, எல்லா பூவையும் என்னிடம் தந்து விடு. சும்மா இருங்க டீ. பூக்கார கூப்பிட சொன்னா என்னமோ பாட்டுல பாடிக்கிட்டு கிடக்குற.
பேசாம அந்த பூக்காரன் காதுல நம்ம பேசுறது கேட்டு ரெண்டு அப்பிட்டாலும் போக்காங்கிட்டு. ஐயே பூக்காரர் அங்கிட்டுல போறாரு. இவளுகளை கூப்பிட சொன்னதுக்கு நம்மளே காட்டு கத்தா கத்தி இருக்கலாம். ஐயோ பூக்காரே, பூக்காரே இங்க வாங்கயா. இந்த வரேம்மா.